ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இமெயில் கேம்பெயின் எத்தனை டைப்ஸ் இருக்கு, இந்த ஒவ்வொரு இமெயில் கேம்பெயினும் ரியல் டைம் பிஸ்னஸ் யூஸ் கேஸில் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இமெயில் கேம்பெயின் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்துருவோம். இதில் வந்து 3 டைப் இருக்குது கைஸ். ஒன்று வந்து பேட்ச் கேம்பெயின், இன்னொன்று ரெக்கரன்ஸ் கேம்பெயின், இன்னொன்று வந்து ட்ரிகர் கேம்பெயின். பேசிக்காகவே நம்ம கேம்பெயின் கிரியேட் பண்ணுறது வந்து இந்த 3 பேசிஸில் தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் கேம்பெயினில் வந்து இப்போ நீங்கள் ஒரு நியூஸ் லெட்டர் கேம்பெயின் கிரியேட் பண்ணுறீங்க, நியூஸ் லெட்டர் ஒன்று இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு இமெயில் டிசைன் பண்ணி ஒன் டைம் வந்து உங்களோட ஆடியன்ஸ் எல்லாருக்கும் சென்ட் பண்ணிடுவீங்க. கரெக்டுங்களா? ஸோ இது வந்து ஒன் டைம் தான் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கு கேம்பெயின்ஸ் வந்து பேட்ச் கேம்பெயின் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து ரெக்கரன்ஸ் கேம்பெயின். இந்த ரெக்கரன்ஸ் கேம்பெயினில் வந்துட்டு நீங்கள் சேம் விஷயத்தை தான் நீங்கள் ப்ரமோட் பண்ணுவீங்க. அதை வந்துட்டு டெய்லி சென்ட் பண்ணுற மாதிரி, வீக்லி சென்ட் பண்ணுற மாதிரி, அல்லது மந்த்லி சென்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிடுவீங்க. ஸோ சேம் செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு சேம் கண்டென்ட் வந்து டெய்லியோ வீக்லியோ மந்த்லியோ நம்ம ரிப்பீட்டடாக சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி யூஸ் கேஸில் நம்ம யூஸ் பண்ணுறதா வந்துட்டு இந்த ரெக்கரன்ஸ் கேம்பெயின். சம் கம்பெனிஸில் வந்து நியூஸ் லெட்டரே வந்துட்டு மந்த்லி வந்து திருப்பி திருப்பி அனுப்புகிற மாதிரி செட் பண்ணுவாங்க. அல்லது வீக்லி வந்துட்டு ஏதாவது ஒரு ஆஃபர்ஸ் ஏதாவது ஒன்று இருக்குது, ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படின்னா பேசிக்காக அந்த சேம் ஆஃபர் உள்ள ப்ராடக்ட் அவங்க வாங்காத வரைக்கும் அந்த சேம் செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு அந்த மெயிலை திருப்பி திருப்பி அனுப்புறது. ஸோ இந்த மாதிரி அனுப்புறது பேர் வந்து ரெக்கரன்ஸ் கேம்பெயின். அதுக்கடுத்து ட்ரிகர் கேம்பெயின். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சினாரியோஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிகர் கேம்பெயினோட தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா இந்த பிஸ்னஸில் வந்துட்டு பேசிக்காக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுறது வந்து இந்த வெல்கம் இமெயில் வரும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணோன்னா ஒரு வெல்கம் இமெயில் வரும், பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த வெல்கம் இமெயில், அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் இமெயில், அதுக்கடுத்து வெல்கம் இமெயில், அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த அந்த பிஸ்னஸ் வந்து எப்படி ரன் ஆகுதோ அந்த பேசிஸில் அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்பு பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஒன்று வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ இந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, அவர் வந்து ப்ராடக்டை வந்து விசிட் பண்ண வைக்கணும், பார்க்க வைக்கணும். கரெக்டுங்களா? ஸோ அதுக்கடுத்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பாருங்கள் நம்ம வெப்சைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து ஒரு இமெயிலில் ப்ரமோட் பண்ணுவோம். அதுக்கடுத்து அந்த ப்ராடக்டை வந்து கார்ட்டில் ஆட் பண்ண வைக்கிறது, அதுக்கடுத்து அந்த ப்ராடக்டை வாங்க வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டு அடுத்தடுத்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆக்ஷனை பண்ணோன்னு, அதாவது ஒருத்தவங்க கார்ட்டில் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இதுலேருந்து மெயில் போயிடும். ஓகேங்களா? ஸோ அந்த பிஸ்னஸோடைய ஸ்டெப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ ஒரு யூசர் வராருன்னா அவர் ஸ்டார்டிங் ஸ்டெப்ல இருந்து ஒரு 6 ஸ்டெப்பு 7 ஸ்டெப்பு வந்து அந்த ப்ராடக்டோடைய சர்வீஸோடைய அவர் வந்து கடந்து போவார். அது ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அதுக்கு அடுத்து அவரை வந்து இமீடியட்டாக கைட் பண்ணிட்டே வரும் இந்த லைஃப் சைக்கிள் கேம்பெயின். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு யூனிவர்சிட்டியில் நான் போய் ஒரு ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அதுக்கடுத்து இஎஸ்எல் அல்லது ட்ரான்ஸ்ஃபர் கிரெடிட் சர்டிஃபிகேட் இருக்கான்னு பார்க்கணும், செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப் நான் அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணணும். இஎஸ்எல் இருந்துச்சுன்னா அது படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபீ பே பண்ணணும். அதுக்கடுத்து கோர்ஸ் ஃபீஸ் பே பண்ணணும். அதுக்கடுத்து அக்ரிமெண்ட் ஒன்று, இந்த காலேஜில் நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் ஜாயினிங் டேட்டு, அப்புறம் வந்து ஜாயின் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு 6-7 ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா பிஸ்னஸ்க்குமே காமனாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு இமீடியட்டாக ஒரு ஸ்டெப்பு பண்ணோன்னு அடுத்த ஸ்டெப் நீங்கள் இதை தான் பண்ணணும்னு சொல்கிறது தான் வந்துட்டு இந்த லைஃப் சைக்கிள் ஆர் ட்ரிப் கேம்பெயின். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆக்ஷன் பேசிஸில் உங்களுக்கு இமெயில் ட்ரிகர் ஆகி உங்களுக்கு அந்த இமெயில் வந்துடும். ஓகேங்களா? இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்னா ஃபில் பண்ணி முடிச்சதோட உங்களுக்கு வந்து அடுத்து நீங்க இந்த ஸ்டெப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஆட்டோமேஷனும் கூட. இதே தான் வந்து நம்ம நர்ச்சர்லையும் பண்ணுவோம். பட் லைஃப் சைக்கிளுக்கும் நர்ச்சருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, லைஃப் சைக்கிளில் வந்து இமீடியட்டாக ஒரே ஒரு இமெயில் மட்டும் வரும், நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நீங்கள் பண்ணலை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு 2-3 டேஸ் அல்லது ஒரு 24 ஹவர்ஸ் அல்லது 48 ஹவர்ஸில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நர்ச்சரில் ஆட் ஆயிடுவீங்க. ஸோ எதுக்காக நீங்கள் அந்த நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு 4 வீக்ஸ் அல்லது 5 வீக்ஸ் வந்து உங்களுக்கு வீக்லி பேசிஸில் ஒரு 2 இமெயில் வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணிட்டே இருப்பாங்க.
எதனால நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீ அது பே பண்ணணும், எதனால நீங்கள் இந்த ப்ராடக்டை வாங்கணும், நாங்கள் ஆஃபர் தர்றோம். ஒவ்வொரு வீக்லேயும் ஒவ்வொரு மாதிரி உங்களோட என்கேஜ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் லைஃப் சைக்கிள்ங்கிறது இனிஷியல் அப்ரோச்சு ஒரே ஒரு இமெயில் தான் வரும். நர்ச்சருங்கிறது சேம் திங் தான். ஆனால் வந்து ஒரு 4 வாரம் 5 வாரம் வந்து உங்களை மெதுவா வந்து உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கு, எதனால நீங்க பண்ணணும்னு சொல்லி ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு செடி இருக்குல்ல, அந்த செடியில வந்து தண்ணி ஊத்த ஊத்த அந்த செடி வளரும் பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு 4 வாரமா உங்களுக்கு இமெயில்ஸ் எல்லாம் அது ரெலவெண்ட்டாக அனுப்பி உங்களை வந்து அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பண்ண வைக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த வெபினாருங்கிறது வந்துட்டு இதுலேயுமே வந்துட்டு ட்ரிகர் கேம்பெயின் வந்து யூஸ் பண்ணுவோம். அது எப்படின்னா, இப்போ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜில் வந்து நீங்கள் போய் இப்போ ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபர்மேஷன் இமெயில் வரும். உங்களுக்கே ஆப்வியஸாக தெரியும். ஸோ அதுக்கடுத்து ஃபாலோஅப் இமெயில், அட்டண்டட் இமெயில். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வெபினார்ஸ்க்கும் வந்துட்டு இந்த ட்ரிகர் கேம்பெயின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து ரீஎன்கேஜ்மெண்ட் ஃபனல். இப்போ சேம் லைஃப் சைக்கிளில் நம்ம என்ன சொன்னோமோ அதை தான் நச்சர்லையும் ஒரு 4 வீக்காக சொல்லி அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா புரிதல் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம். சேம் திங் அவர் வந்துட்டு எகெயின் ரீஎன்கேஜ்மெண்ட் ஃபனல் மூலமா இந்த லைஃப் சைக்கிள்லேயும் அவர் அந்த ஸ்டெப் பண்ணலை, நர்ச்சர்லேயும் அந்த ஸ்டெப் பண்ணலை, திருப்பி ரீஎன்கேஜ்மெண்ட் ஃபனல்ல எக்ஸ்ட்ரா அவருக்கு ஒரு ஆஃபர் கொடுத்து ரொம்ப இம்ப்ரெசிவா ஒரு கண்டென்ட்டோ ஏதோ கிரியேட் பண்ணி அவரை வந்து மறுபடியும் என்கேஜ் பண்ணி அந்த ஸ்டெப்பை பண்ண வைக்க ட்ரை பண்ணுறது. ஓகேங்களா? இது வந்து ரீஎன்கேஜ்மெண்ட் ஃபனல். ஆப்ரேஷனல் ஃபனல்ங்கிறது வந்துட்டு இப்போ ஒரு பர்சன் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாரு, அப்போ வந்துட்டு அந்த பர்சனுக்கு ஒரு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆஃபர், லைக் ஒரு 70% 80% நம்ம வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறோம், இந்த இமெயிலை கண்டிப்பாக அவர் கிளிக் பண்ணிடுவாரு. ஓகேங்களா? அந்த மாதிரி உள்ள சுச்சுவேஷனில் அன்சப்ஸ்கிரைப் பீப்புளுக்கும் நம்ம எக்ஸப்ஷனலாக அனுப்புறது தான் வந்து ஆப்ரேஷனல் இமெயில். இந்த இமெயில் வந்து நம்மளோட டேட்டா பேஸில் உள்ள எல்லாருக்குமே நம்மளால சென்ட் பண்ண முடியும், அப்பார்ட் ஃப்ரம் அந்த ஸ்பேம் இது கொடுத்தவங்க தவிர. அன்சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நம்மளால இமெயில் அனுப்ப முடியும். ஸோ அது அந்த எக்ஸப்ஷனல் யூஸ் கேஸ் இமெயில் நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா இந்த ஆப்ரேஷனல் இமெயிலில் நம்ம அனுப்புவோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம கஸ்டம் ஃபீல்ட்ஸ் இருக்கும், அந்த கஸ்டம் ஃபீல்ட்ஸ் வந்து வேல்யூ எப்போ சேஞ்ச் ஆகுதோ அந்த வேல்யூ வந்து எப்போ சேஞ்ச் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ட்ரிகர் ஆகி இந்த கேம்பெயின்ஸ் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு இந்த சைன் அப் ஃபார்ம் இருக்கு, அதை ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்னா அவருக்கு கன்ஃபர்மேஷன் இமெயில் சென்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ ஃபியூச்சர் ஆக்ஷன் பேசிஸ்ல இது டிபெண்ட் பண்ணியிருக்கும். இப்போ இதை அவர் பண்ணாருன்னா இது போகணும் அப்படின்னு நான் செட் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான். இது பேர் தான் ஆட்டோமேஷன் கூட. இது பண்ணா இது போகணும் அப்படின்னு செட் பண்றது தான் ஆட்டோமேஷன் சீரீஸ். அதில் வந்துட்டு எல்லா பிஸ்னஸ்லையுமே நீங்கள் எந்த கம்பெனி ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போனீங்கன்னாலும் அவங்க செட் பண்ணியிருக்கிறது ப்ராப்பர் மெத்தடு இதுதான். ஃபர்ஸ்ட் லைஃப் சைக்கிள் கேம்பெயின்ஸ் இருக்கும். இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வெல்கம் சீரீஸ், அந்த ப்ராடக்ட்டை பற்றின ஒவ்வொரு இமெயிலையும் ஒவ்வொரு ஸ்டெப்பு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கதான் வந்து லைஃப் சைக்கிள் கேம்பெயின்ஸ். நர்ச்சர் கேம்பெயின்ங்கிறது சேம் செட் ஆஃப் சீரீஸை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே ஒரு 4 வாரம் 5 வாரம் டைம் எடுத்து அவங்களுக்கு வந்து நிறைய என்கேஜ் பண்ணி நிறைய புரிய வச்சு பண்றது நர்ச்சர் கேம்பெயின். இதையும் அவங்க பண்ணி அந்த செகண்ட் ஸ்டெப் பண்ணலை, அடுத்த ஸ்டெப்பு போகல அப்படின்னா ரீஎன்கேஜ்மெண்ட் பண்ணது. ஓகேங்களா? இவ்வளோதான் கைஸ் இமெயில் கேம்பெயின் டைப்ஸும். ரியல் டைமாக பிஸ்னஸ் யூஸ் கேஸில் இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க எல்லா ஐடி கம்பெனிஸ். எல்லா இதுலேயுமே இமெயில் மார்க்கெட்டிங் ஸ்ட்ரக்சரே இதுதான். ஸோ தெரியாதவங்க நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலோ அல்லது இது புரியலை அப்படின்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.